வாழ்க்கை போன வர பெண் பெண்களை பத்தி நிறைய இதெல்லாம் பார்ப்போம். நிறைய இடத்துல நிறைய ஸ்பீச்சஸ் இருந்துட்டே இருந்தது. நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நம்ம லாஸ்ட் வீக் எங்களோட ஃபேக்டரியில உமன்ஸ் டே செலிப்ரேஷன் இருந்தது. போயிட்டு வந்தேன். அப்பா நல்லா பேசினாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அது உமன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான் இருந்தாங்க. ரொம்ப நல்லா இதுவா இருந்தது. இன்னைக்கு நான் நிறைய டாபிக்கா பாதியா விட்டுருக்கேன். எனக்கு அதுல எதை கண்டினியூ பண்றதுங்கிறது அது கன்ஃபியூஷனே ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா நம்ம அந்த ஆன்மீகம் அப்படிங்கிற டாபிக்ல கொஞ்சம் நான் அப்படியே நடுவில் இருக்கேன். அதை நெக்ஸ்ட் வீக் நம்ம கண்டினியூ பண்ணலாம். அதை ஒரு தடவை கூட அம்மாவை போக சொல்லிட்டு அதை பண்ணிட்டு அதுக்கு தான் நம்ம கண்டினியூ பண்ணணும். இன்னைக்கு நம்ம நம்ம பேசுறோம் பார்த்தீங்களா, அந்த வார்த்தைகள் நம்ம ஈஸியா கடந்து சென்றுடுறோம் எதையாவது பேசிட்டு. இந்த கடந்து செல்லும் வார்த்தைகள் நிறைய பேரை சில சமயம் உயர்த்தி விடும், சில சமயம் நொறுக்கிடும், சில சமயம் சிந்திக்க செய்யும். ஏன் இப்படி சொல்லிட்டாங்க, எதை வச்சு அவங்க சொன்னாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம் தெரியுங்களா. ஒருத்தவங்க நம்ம எதையாவது பேசிட்டு போயிட்டோம். அந்த மாதிரி இந்த சொற்கள் யார்கிட்டையும் ரொம்ப பாரமா போய் விழாம நம்ம வாழ்க்கையில இருக்கணும். ஏன்னா பிரபஞ்சம் முழுமையா இத கேட்டுட்டு இருக்கு, இது உள்வாங்குது. சோ அந்த வார்த்தைகளின் அந்த என்ன சொல்றது ஒலி, அந்த இது நம்ம நெகட்டிவா யார்கிட்டையும் நம்ம ஒரு பாஷா பேசி அவங்க மனசை நோகடிக்கவும் கூடாது. மத்தவங்க நம்மள நோகடிக்காம நம்ம பார்த்துக்கணும். மத்தவங்களையும் அந்த இதுல அவங்கள நம்ம இது பண்ண முடியல இருந்தாலும். ஏன்னா அந்த சொற்கள் மிகப்பெரிய வாலி வதம் அப்படின்பது வாலியோட இதுலயே அவருக்கு தைச்ச அந்த அம்பு அவரால் ஏத்துக்கவே முடியல. எனக்கு முன்னாடி யாராவது என்னை அம்பு எழுதணும்னா அவங்களோட பாதி பலம் எனக்குள்ள வரும்போது அது வர முடியாது. அப்ப யார் இதை செஞ்சிருப்பாங்க அப்படின்னு அவர் ரொம்ப கவலைப்படுறாரு. அப்ப நினைக்கிறாரு, சிவபெருமான் பண்ணியிருப்பாரா, பிரம்மா பண்ணியிருப்பாரா, விஷ்ணு பண்ணியிருப்பாரான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் மனசுல ஒரு டக்குன்னு ஒரு இது வர்றது, யாரோட இதுலயாவது நான் வார்த்தைகளை கொடுத்து அவர்களது வார்த்தைகள் சாபமாக அம்பாக என்னை தைத்து விட்டதா. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் அம்பு எழுதுறதோட மோசமானது சொல்லும்போது இந்த சொற்கள் ரொம்ப 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 முக்கியம். நம்ம பேசும்போது சட்டுன்னு பேசி முடிச்சுட்டு அதுக்கு வேற ரொம்ப சப்ப கட்டிப்போம். நான்லாம் கரெக்டா தான் சொன்னேன், அவங்க என்ன எவ்வளவு இதுவா பேசினாங்க. ஆனா யாரோட மனசுக்குள்ளேயும் போய் ஏன்னா அந்த சொல் போய் விழுந்த நிமிஷமே அவங்க கிட்ட இருந்து வந்த அந்த வலியோ வேதனையோ வேற எதுவா இருந்தாலும் அடுத்த நிமிஷம் நமக்கு, ஏன்னா நமக்கு இந்த அலை தத்துவம் நல்லாவே தெரியும். சோ அடுத்த இது வரும். சோ ஏதாவது உங்களுக்கு கோபமோ மன வருத்தங்களோ எது இருந்தாலும் தயவு செஞ்சு காயப்படுத்தாம நீங்க அங்க இருந்து விலகிக்கோங்க. சரியா கோபப்படுறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு, கோபம் அப்படிங்கிறதே நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது யாரோ செய்த ஒரு பிழைக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனை. அது எவ்வளவு கேவலமான ஒரு இது. யாரோ பண்ணியிருக்கிறதுக்கு ஆனா அவங்களை ஏதாவது பாதிக்கும்னு கேட்டு கூட அவங்க செஞ்ச ஒரு விடுப்பு நான் போச்சுக்கிட்டு என் உடம்ப என் மனச என்ன அதுல வரும் வார்த்தைகள் நம்மள ரொம்ப மத்தவங்கள பாதிக்கும். ஏன்னா சொல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப 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 அதனால ரொம்ப ஜாகிரதையா. ஏன்னா நாமக்கல் கவிஞரோட மிஸ்ஸஸ் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்கு குழந்தைகள் இல்லாம ஒரு 7 வருஷம் அந்த அம்மா அவர்கிட்ட திருப்பி சொல்றாங்க, நீங்க என்னோட தங்கையா கடைசி தங்கையை நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க, நமக்குதான் குழந்தை இல்லை இல்லையா, அவள் கல்யாணம் பண்ணிக்க கேட்கும்போது அப்பெல்லாம் ஒரு தடுப்பு சொல்லிடுவாரு, அம்மா எடுமா வேணாமா அதெல்லாம் பேசாத பத்தி எல்லாம் வேண்டாமான்னு சொல்லிட்டே இருக்காரு. அப்படியே இந்த அம்மா 3 வருஷம் கெஞ்சிட்டு இருக்கு. 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் ஆன உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமா, என்னங்க நீங்க, நான் சொல்லிட்டே இருக்கேன் 10 வருஷமும் குழந்தை இல்லை, என் தங்கையை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன் இல்லை அப்படின்னு. அப்ப இருந்த மனநிலையில அவர் என்ன சொல்லிடுறாரு, நீ இருக்கும்போது நான் எப்படி இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு அதெல்லாம் முடியாது அப்படின்றாரு. அந்த வார்த்தை அப்படின்னு அன்னைக்கு நைட் அந்த அம்மா படுக்கிறாங்க. இயற்கையான முறையில அந்த அம்மா அந்த வார்த்தை நான் இருக்கிறதுனாலதானே அப்படிங்கிற அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. மாதிரி ஒரு சில இடத்துங்கள்ல நம்ம என்ன சொல்றோம்னே தெரியாது. நமக்கே கூட தோணும், சட்டு எதையாவது பேசிட்டு வந்திருக்கும்,
அங்க ஏதாவது ஒரு சின்னதா ஒரு நெகட்டிவ் நடக்கும்போது நமக்கு குடும்பம் ஒரு நிமிஷம் நமக்கு தெரியாம நமக்குள்ள ஒரு ஒரு ஏதோ ஒரு குற்ற உணர்வு வரும். பேசிட்டோம் அப்படியே. சோ நம்ம சொல்லும் வார்த்தைகள் தனியுமே வந்து ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். நம்ம யாரையும் காயப்படுத்தாம பாத்துக்க வேண்டியது. அவர்கள் நம்மை காயப்படுத்தினாலும் நம்ம அந்த நிமிஷம் பேசாம சைலண்டா அமைதியா இருந்துட்டு போயிட்டு ஒருத்த காமிக்க ஒண்ணும் பண்ணாம இருந்துட்டோம்னாலே அது அந்த வார்த்தைக்கு உண்டான என்ன சொல்றது, இது வந்து அவங்களதான் சார். ஆனா நம்ம ரியாக்ட் பண்ணிடணும். உடனே 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 ரியாக்ட் பண்ணும்போது அது என்ன ஆயிடுதுன்னா, ரியாக்ட் பண்ண உடனே நம்ம கோச்சுக்கிறோம். இன்னும் அதிகமான வார்த்தைகள் கொடுக்குறோம். அது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ஏன்னா இதுலதான் இந்த ஒரு மாதிரி ஒரு சில சில இதுலதான் வீட்டுல குடும்பத்துக்குள்ள எவ்வளவு பெரிய இது கணவன் மனைவிக்குள்ள சின்ன தகராறு தான். ஆனா வார்த்தைகள் தடிமனா போய் 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 அந்த வார்த்தைகள் அவர்களுக்குள்ள எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பேசினதுனா கூட அந்த வார்த்தைகள் அது பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையா அப்படியே வச்சுப்பாங்க. ஆண்கள் கூட மறந்து விடுவாங்க. அவங்களுக்கு அடுத்தடுத்து போயிட்டு இருக்கும்போது மெமரியில எல்லாம் அவங்களுக்கு அவ்வளவா நிற்காது. பெண்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை அவங்க தெரியாம சொல்லிட்டாங்கன்னா நீ 10 தடவை சொல்லியிருப்பேன் அந்த வார்த்தை. ஆனா அது அவங்கள ஏன்னா நமக்கு பெண்களுக்கு ரொம்ப அது ஒரு பெரிய இயல்பு. நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆம்பளைங்கள அவரோட ஆபீஸ் பெண்களோ இல்ல வேற யாராவது வந்து அவங்க கொஞ்சம் ஜாலியா பேசிட்டாங்கன்னா என்ன ஒரே வழியிறீங்க ரொம்பதான் அவங்க ஆள் வந்திருக்காங்க பாருங்க வந்துட்டாங்களே, ஓ பொண்ணு வந்த உடனே அப்படியே சிரிக்கும் போதே தெரிஞ்சுச்சே அப்படின்னு நம்ம பயங்கரமா கிண்டல் அடிப்போம். ஜோக்கு தான் வைங்க. ஆனா அதே ஜோக்க அவனுக்கு திருப்பி நம்மகிட்ட நம்மளோட சக ஊழியர் கூடயோ இல்ல சக நட்புகள் கூடயோ இல்ல யாராவது ஒரு ஃப்ரெண்ட் கூட அவங்க ஆம்பளை அதை நம்மளை திருப்பி இதே வார்த்தைகள் பேசிட்டு அடுத்த நிமிஷம் நமக்கு எப்படி வருது கோவம். எப்படி பேசுவீங்க நீங்க என்ன எப்படி பேசுவீங்க எப்படி நீங்க கேட்பீங்க அப்படின்னு அதே கருப்பும் அதே ஒரு உணர்வு தான் அவங்களுக்கு இருக்கும். பட் அவங்க அதை ஈஸியா கடந்து போவாங்க. சிரிச்சுக்கிட்டே போற ஆண்கள் தான் அதிகமா எனக்கு தெரிஞ்சிருக்கு. கடந்து போயிடுவாங்க. ஆனா அதே இடத்துல சிரிச்சுக்கிட்டு கடந்து போகிற அந்த ஒரு மனப்பக்குவம் உண்மையா பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மி. பெண்களை வந்து அந்த மாதிரி சொல்லிட முடியுமா? செத்தான் அன்னைக்கு அவன் அங்க. அதனால நம்மளோட வார்த்தைகள் அது கூட பாதிக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு என்ன வலிச்சதோ என்ன ஒரு இது இருக்குமோ அதே அங்க இருக்கும் முழுமையாக. சில இடத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய நட்புகளுக்கு இடையில இது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க. ஒரு இதுவும் இருக்காது. பட் சில வார்த்தைகள் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அதே மாதிரி இப்ப எனக்கு லேட்டஸ்டா இப்ப இது 2-3 வாரமா என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. அதுக்கு ரொம்ப மூட் அவுட் ஆகி போயிட்டு வந்தேன். 6th அன்னைக்கு. அதுக்கு அடுத்த நாள் என் அண்ணா ஏன்னா 2 பேரோட மரணமும் த சேம். ஏன்னா எப்போ என்ன நிகழுங்கிறதெல்லாம் இன்னைக்கெல்லாம் காலகட்டத்துல ஒரு இதுவும் இல்லை. இன்னைக்கெல்லாம் வந்து இத்தனை மரணம்ங்கிறது யாருக்குமே குறிக்கப்படலை. அதை எப்ப வேணாலும் நிகழுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப தெரியல. நல்லா உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காரு என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட். அவங்க வீட்டு கல்யாணம் நான் இப்ப போன மாசம் தான் 19ஆம் தேதி நிச்சயத்துக்கு போயிட்டு இருந்தோம். அந்த பொண்ணோட கல்யாணம் வந்து ராஜஸ்தான்ல நடக்குது. நாங்க எல்லாம் போறதுக்கு நாங்க பிளான் பண்ணி வச்சிருந்தோம். அது 35 வயசுக்கு மேலேயாச்சு பையனுக்கு. அதுவே இப்பதான் அவன் சம்மதம் தெரிவிச்சு மூத்தவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டான். 2வது பையனுக்கு பண்றாங்க. அவங்க அவ்வளவு ஆனந்தத்திலயும் சந்தோஷத்திலயும் இருந்தாங்க. ஆனா என்னமோ தெரியல. அவங்க கூட பிறந்தவங்க எல்லாம் யாரும் வரல. கொஞ்சம் ஏதேதோ வார்த்தைகள் பேசினாங்க. எல்லான்ட்டு அது வருத்தமா இருந்திருக்கு எங்களுக்குள்ளயும் அவங்களுக்குள்ளயும். என்னமோ தெரியல. அவரு தன்னோட சொந்த தங்கையே சரியா வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலங்கிற ஒரு வருத்தமும் அவருக்கு இருந்திருக்கு. நல்லா பேசிட்டு இருந்திருக்காரு. பேசிட்டே இருந்தவரு உடம்புக்கு ஒண்ணும் கிடையாது அவருக்கு. சுகரோ, பிபியோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா 18 வருஷமா துபாயில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. துபாயில தான் செட்டில் ஆன ஃபேமிலி. இப்பதான் இங்க வந்திருக்காங்க. இங்க வந்தவங்க ஒரு வருஷம் தான் கரெக்டா அன்னைக்குதான் ஒரு வருஷம் அவருக்கு 6/3 வந்துட்டு அவருக்கு. ஆனா அது ஒரு ஏதோ ஒரு லோன்லினஸ் அவருக்குள்ள இருந்தது. ஆனா ஒய்ஃப் கிட்ட எல்லாம் நல்லா தான் பேசிட்டு இருந்திருக்காரு. கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. தேங்க்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு. ஒய்ஃப் தேங்க்ஸ் சொன்னாலும் என்ன சொல்லுவாராம், என்ன ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவா இருக்கு எனக்கு பிடிக்கல அப்படிம்பாரு. ஆனா அன்னைக்கு ஒய்ஃபோட கை பிடிச்சு ரொம்ப தேங்க்ஸ், நம்ம 2 பேரும் கல்யாணம்லாம் முடிச்ச உடனே நம்ம ஒரு டூர் போகலாம், டூர் போட்டுட்டு போயிட்டு வரலாம்னு பேசிட்டு இருந்திருக்காரு. தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு. எல்லாம் பண்ணிருக்காரு. 6:30க்கு சடன்னா அவருக்கு ஒரு மாதிரி கையும் ரைட் சைட் கையும் காலும் மட்டும் லேசா அப்படி இப்படி இழுத்துச்சான். இழுத்துட்டு அப்படியே படுத்திருக்காரு. கண்ணு ரெண்டும் நல்லா அப்படியே விரிச்சு படுத்திருக்காரு. பயந்துட்டு எதிரில போய் ஓடி போய் கூட்டிட்டு வந்து ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. ஆம்புலன்ஸ் வந்து இவர் மேல வந்து பார்க்க வந்தவங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்குள்ளே எவ்ரிதிங் இஸ் ஓவர். இதேதான் அண்ணனுக்கும் என்னோட கசன் பிரதருக்கும் இதேதான். 6th அவரு 7th இவரு.
அவரும் பாத்தீங்கன்னா இதைதான் வீட்டுல நல்லா சாப்பிட்டிருக்காரு, மருமகன் கையால என்ன முடிஞ்சிருக்கு. கொஞ்ச நேரத்துக்குள்ள சாப்பிட்டு முடிச்சவரு விடுவிடுன்னு போய் எல்லாத்தையும் வாந்தி எடுத்திருக்காரு. வாந்தி எடுத்த உடனே ஒரு மாதிரி கான்சியஸ் இல்லாம அப்படியே மயக்கமாயிருக்காரு. அங்கிருந்து மாங்காடு அங்க இருக்கிறது, மாங்காடுல இருந்து அதை குமரன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறதுக்குள்ள, முத்துக்குமரன் ஹாஸ்பிட்டல் தான் அந்த பக்கத்துல, கொண்டு போற வழியிலேயே முடிஞ்சிட்டு இருக்கு. அவங்க உள்ளேயே போலையாம், இல்லைங்க ஆயிடுச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேல அப்படின்னு இருக்காங்க. சோ அந்த மாதிரி இப்ப மரணங்கள் எல்லாம் எப்படி நிகழுது அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்கும் எதுவுமே சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம வாழ்ற வாழ்க்கைன்னு ரொம்ப அதுல எப்படி வாழணும், யாரையும் காயப்படுத்தாம பார்த்துக்கோங்க. அப்ப நம்மளை காயப்படுத்தினவங்க இருக்கலாம், முன்னாடியே ரொம்ப எல்லாரும் முன்னாடியும் காயப்படுத்தலாம். ஆனா அங்க நம்ம எல்லாருமே பண்ற ஒரே தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ரியாக்ட் பண்ணிட்டு, ரியாக்ட் பண்ணாம பேசாம நீங்க சைலண்டா இருங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு நிமிஷம் அவங்க பதில் பதில் கிடைச்சாதான் அவங்களுக்கு அவங்களோட வார்த்தைகள் இன்னும் வருது. நான் பதிலே கொடுக்காம அங்க நிறுத்த போது அவங்களுக்கு அடுத்த வார்த்தைகள் சொல்றதுக்கு இல்லாம அங்க அங்க என்ன பண்ணணும்னு தெரியாம நிற்பாங்க. மட்டும் இல்லாம அது பெருசா ஆகாம அங்கே சைலண்டா என்ன பண்ணி கிளம்பி வந்துட்டே இல்லை. ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க, ரியாக்ட் பண்ணாதீங்க, ஒண்ணுமே பண்ணாதீங்க, வந்துருங்க. ஆனா அவங்க அது அவங்க ரொம்ப பாதிக்கும். ஏன்னா ரெஸ்பாண்ட் பண்ணி ரியாக்ட் பண்ணிட்டேன்னா ஏதோ அவங்களுக்கு அவங்க ஜெயிச்சுட்டதா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவல் எப்ப நீங்க ஜெயிக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணாம இருக்கும்போது தான் நம்ம ஜெயிச்சுட்டோம். வந்துட்டே இருக்கணும். அவங்க அத்தனை பேர் முன்னாடி அப்படி பேசிட்டு எப்படி நம்ம கேட்டுட்டு பேசாம வரணும். அப்ப அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, எம்எல்ஏ ஏதோ தப்பு அப்படிங்க. இவ்வளவு பொறுமையா அந்த பொண்ணு இவ்வளவு பேச்சு பேசும்போது பேசாம போச்சு இல்லையா, அவங்க பேசாம போயிட்டாங்க பாத்தீங்களா, அதுதான். ஸோ நமக்கெல்லாம் அதுக்குள்ள என்ன ஆயிடுறோம்னா நம்ம சைட்ல இருக்க அந்த விதை அது அந்த நேரத்துல சொன்னாலும் அவங்களுக்கு புரிய போறது கிடையாது. அதனால அது சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணிடுறோம்னு கேட்டீங்கன்னா சைலண்டா அங்கிருந்து வெளியில வந்துட்டே இருக்கோம். இந்த நட்புக்குள்ளேயும் ரொம்ப முக்கியம். இதுல நட்பு இப்ப அங்கேயும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மன வருத்தங்கள் அங்கேயும் சாவிட்லயே அப்படிதான் இருந்தாங்க. எல்லாருமே பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாவும் இருக்குது. என்னடா இது இவ்வளவு ஒரு அது என்ன சொல்றதுன்னே தெரியல. அங்க நிறைய அங்க இருந்த அந்த நெகட்டிவ் திங்ஸும் அந்த இதுவும் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு. என்னடா இது இறந்தும் போயிட்டாங்க அப்ப கூட இவங்க அந்த என்ன சொல்றது அந்த ஒரு எண்ணங்களோடயே தான் நிக்கிறாங்க. அவரே இல்லை இனி அவ்வளவுதான். இன்னும் கொஞ்ச நேரம் தான் அந்த பாடி கூட இங்க நம்ம முன்னாடி இருக்கும். அதை கூட பார்த்து உங்க கூட பிறந்தவங்க, கூட இத்தனை வருஷம் வளர்ந்தவங்க, அவங்க எல்லாத்தையும் பத்தி யோசிக்காம அப்பவும் உங்களோட பகை உணர்வும் கோபமும் வெறுப்பும் அங்க காமிக்கும் போது அதெல்லாம் எனக்கு நிஜமாவே இதெல்லாம் ரொம்ப வலிச்சுச்சு. ஏன்னா ஒரு சில சொற்கள் அதுக்கு காரணம். அப்படி பேசிட்டான், இப்படி பேசிட்டான், இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு. சோ யாரையுமே ஏன்னா அந்த உணர்வு பாத்தீங்கன்னா எப்படி பாதிக்கும்னு நமக்கு தெரியாது. எந்த விதத்துல அதை நம்மள தாக்கும்னு தெரியாது. யாரையும் பேசவும் போகாதீங்க, அந்த பேச்சு கேட்கிற மாதிரி நடந்துக்கவும் செய்யாது. ஒருத்தவங்க நம்மள அது ரெண்டு இருக்கு இதுல. நம்மளும் செய்யக்கூடாது, மத்தவங்க நம்மள பேசிடுற மாதிரி நம்ம ரொம்ப ஜாகிரதையா தான் சொல்றேன் இல்லையா. ரொம்ப ஏன்னா தேவையில்லை. இப்ப இன்னைக்கு ஏன் இவ்வளவு நம்மளோட இதெல்லாம் நடக்குது பாருங்க. இன்னைக்கு இருக்கிறேன் இப்ப லேட்டஸ்டா என் பொண்ணு போய் ஒரு படம் பார்த்துட்டு அங்க சொன்னோம் 3 மணி நேரத்துக்கு மேல அமெரிக்கால அங்க எல்லாம் பிரேக் கூட கிடையாது. அவங்களுக்கு நடுவில் நம்ம மாதிரி ஒரு இன்டர்வல் எல்லாம் கிடையாது. பார்த்துட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்ன படம் இது, துரந்தர. அதை பார்த்துட்டு கொலை வெட்டு ரத்தம் 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 ரத்தம். இப்படி நம்மளோட எல்லாரோட எண்ணங்களும் இதுவும் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அநியாயத்துக்குன்னா என்ன சொல்றது ஒரு குரூரலா போயிட்டு இருக்கு. சோ இப்படி எல்லா பக்கமும் நீங்க ஒரு தப்பான ஒரு இதுலயே போயிட்டு இருக்கும்போது என்ன போய் நம்ம பிரபஞ்சத்துல பதிஞ்சுக்கிட்டு இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு. நம்ம இங்க கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்கோம் உயிரறிவே உள்ளுணர்வா பெறணும்னா எப்படி பெறது. இப்படியே நம்ம உயிர் பண்ணி 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 மொத்தத்தையும் நாசம் பண்ணி வச்சுருக்கோம். சோ நம்ம பேசுறதாகட்டும் நடந்துக்கிறதாகட்டும் இந்த மாதிரி ஏன் இந்த பசங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு ஏன்னா இப்பெல்லாம் முதலாவது ஒரு என்ன சென்சார்ல ஒரு சிலதை போடவே கூடாதுங்கிற ஒரு இதெல்லாம் இருந்துச்சு. சென்சார் போர்டு என்ன பண்ணுதுன்னே புரியுது. சென்சார்ங்கிற அந்த இது இல்லை, அப்படியே கண்ணு முன்னாடி அப்படி வெட்டுறதும் அது தெரிச்சு போய் விழுறதுன்னு என்ன புரியவே இல்லை. அப்ப சென்சார் என்ன பண்ணுதுன்னு தெரியல. இப்ப இன்னைக்கு அதுவும் இது கிடையாது. சோ இப்படி எல்லாம் இப்ப இன்னைக்கு படம்னு பார்க்க படம் பயமா இருக்கு. வெட்டு குத்து கொலை இது. சோ இது எல்லாமே என்ன பண்ணுது வருங்கால சந்ததிகள் நீங்க எல்லாம் சின்ன பசங்க இந்த படம் எடுக்கிறவங்க எல்லாம் அவங்க எல்லாம் நல்லதை விதைச்சிட்டு போங்க. உங்களோட சமுதாயத்துக்கு நீங்க எது நல்லது செஞ்சுட்டு போனீங்க அப்படிங்கிறது தான் இருக்கணுமே தவிர உங்க வருமானத்துக்காகவும் கமர்ஷியலா நீங்க இது பண்ணணுங்கிறதுக்காக எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு இந்த உலகத்தை எல்லாத்தையும் பொல்யூட் பண்ணிட்டு இருக்கீங்க.
தயவு செஞ்சு அதுல இதெல்லாம் மாறணும். நம்ம என்ன பண்ண முடியும்னு தெரியல. நம்ம குழந்தைகள் எல்லாம் நீ அடுத்த ஜெனரேஷன் இப்படி இருக்க போறாங்கன்னு நமக்கு பயமா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த போர் போர் பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேருக்கு எவ்வளவு கஷ்டம். ஒரு 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 என்ன சொல்றது, சிலிண்டர்ல இருந்து இதுல இருந்து எங்க சுத்தி இருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாம் அநேகமா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படியும் ஹோட்டல்ஸ் இங்க ரேரா தான் இருக்கு. இருக்கிற ஹோட்டல்ல நோ தோசை, நோ சப்பாத்தி, நோ இதெல்லாம் ஒன்லி இட்லி, பொங்கல் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். ஏன்னா அவன் 7,000 6,000 ஒரு சிலிண்டர். சோ 7,000 6,000 கொடுத்து வாங்குறதும் சிலிண்டர் கிடையாது, கமர்ஷியல் சிலிண்டர்ஸ். அப்ப அவன் என்ன பண்ண முடியும்? சோ எல்லா இடத்துலயும் இன்னும் அப்படியே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யோசிச்சு பாருங்க. இந்த போருனால யாருக்கு என்ன லாபம்? யாருக்கு யாரு சண்டை பண்ணிக்கிறதுக்குன்னு இன்னும் புரியாம இது பாட்டுக்கு இன்னும் நீண்டுட்டே போகுது. அப்படியே ஒரு பக்கம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் நிஜமாவே நான் ரசிச்சுட்டு வந்த இடம்னா அப்படியே எல்லாம் நொறுங்கி அப்படி அப்படியே இதாகுது அப்படிங்கும்போது இதை திரும்ப அடுத்து என் தங்கச்சி அக்கா பொண்ணு நேத்திக்கு வந்து இன்னைக்கு காலையில வந்து சேர்ற வரைக்கும் மனசுக்குள்ள ஒரு இதுவா இருந்த என் குழந்தை எப்படியாவது வந்து சேர்ந்துடும். ஏன்னா துபாய் ஏர்போர்ட் மூடிட்டாங்க. இன்னும் ஷார்ஜால இருந்து அவங்க ஏறி வரணும்னா துபாய் ஏர்போர்ட்ல இருந்து எல்லாம் அங்கதான் அப்ப வந்து ஆகணும், ஷார்ஜாக்கு தான். சோ எங்களுக்கு வருவாங்களா, ஏன்னா எமர்ஜென்சி மட்டும்தான் அங்க இருந்து அனுப்பிட்டு இருக்காங்க. என்ன நடக்குமோ அப்படின்றதுனால குழந்தைங்க கிளம்புற வந்து சேர்ந்துட்டான். இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம எவ்வளவு, நம்ம யாரோ சொன்ன மாதிரி எவ்வளவு எல்லாம் நம்மளோட நம்ம செய்யும் தவறுகளை கூட இனிமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆஹ் என்ன சொல்றது, பிரபஞ்சம் வந்து நமக்கு எதை ஆசீர்வாதமா கொடுக்குதுன்னா நம்மளோட நல்லது. சோ நம்ம வந்து இந்த மாதிரி பொல்யூட் பண்ணிட்டு சில ஒரு என்ன சொல்றது, இந்த மாதிரி படங்கள் ஆகட்டும், இந்த மாதிரி செய்கைகள் ஆகட்டும், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட அமைதிக்காக அவர் நோபலை வாங்கிட்டு அவர் பண்ணிட்டு இருக்க கூத்த நினைச்சா என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுவும் அவர் எப்படி வாங்கணும்? இப்படி எல்லாம் போயிட்டு இருந்தா நம்ம எங்க போய் முடியுது, இது ஒண்ணும் தெரியவே இல்லை. நம்ம எல்லாம் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஏதோ பெர்சன்டேஜ்ல தான் அந்த வேதாத்திரி அன்பர்கள் நம்ம எல்லாம் இருக்கிறோம். நம்ம எல்லாம் திரும்ப திரும்ப ஒவ்வொரு தவம் முடியும் போது ஒவ்வொரு இது முடியும் போது நம்ம வாழ்த்திக்கிட்டே இருக்கிறோம். வாழ்த்திட்டு தான் இருக்கிறோம். ஒரு நாளுக்கு குறைஞ்சது ஒரு ஒவ்வொரு தவத்திலையும் நம்ம வாழ்த்தின்னு இருக்கோம். ஒவ்வொரு இதுலயும் நம்ம இருக்கிறோம். சோ இதை விட நமக்கு இன்னும் பண்ண தெரிய மாட்டேங்குது. சோ இது எல்லாத்தையுமே நமது இல்லத்திலோ இல்ல எங்கேயாவது வெளியிலயோ எங்க பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சொல்வது சுடு. வார்த்தைகள் வந்து அதுக்கு அதனால அதில் வந்து ஒரு மேன்மை இருக்கணும், ஒரு அன்பு இருக்கணும், கருணை இருக்கணும். இது அத்தனையும் இருக்கும். அதை விட்டுட்டு வார்த்தைகள் விட்டுட்டுன்னு வச்சுக்கோங்க, சொல்லுவாங்க இல்லையா, "ஈனார் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினார் சுட்ட புண்." நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் எதையாவது கொண்டு விதைச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்களே தவிர உன் வார்த்தை அவங்க உள்ள போய் அங்க தைச்சு நிக்குது. அதுக்கப்புறம் நீ என்ன போய் கணவன் மனைவிக்குள்ளேயே கூட சொல்றேன், என்ன விழுந்து விழுந்து நீ கவனிச்சாலும் அந்த ஒரு வார்த்தை, ஒரு சொல், அந்த ஒரு சொல் குத்தி 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 ரணப்படுத்திட்டு போகுது. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் அது ரொம்ப ஜாக்கிரதையா, கணவனா மனைவியாகட்டும் குழந்தைகள் கிட்டே ஆகட்டும் எதுலயா இருந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதை. ஏன்னா இது இப்ப லேட்டஸ்டா நான் பார்த்துட்டு இருக்கிறது, இந்த வார்த்தைகள் டக்கு டக்குன்னு முடிஞ்சதுக்கு அப்புறம் அது வகையே வளர்த்துக்கிட்டே தான் இருக்கே தவிர அது முடிச்சுக்கிற ஒரு ஒரு சிம்பிள் இது நமக்கே இருக்கும்போது ஈகோ அப்படின்னா மத்தவங்களுக்கு எல்லாம் இருக்கு, இது போயிட்டே இருக்கு. சோ ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம வாழும் வாழ்க்கையில் யாருக்கும் எந்த மனதளவுல கூட சின்ன காயத்தை கூட ஏற்படுத்தாம பார்த்துக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா சொற்களுக்கு மிக 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 பெரிய வலிமை உண்டு. அந்த வலிமையோட பிரபஞ்சம் அதற்கு நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த இது வந்து அது நம்மள ரொம்ப பெருசா பாதிக்கும். அந்த பாதிப்பு நமக்கு தாங்கிற அந்த உணர்வோட நம்ம வார்த்தைகள் விடும்போது நம்ம கொஞ்சம் உஷாரா. சோ மிக முக்கியமா இதை இது பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன சொல்றது, பேசும்போது முடிஞ்சாலும் உண்மையா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாத ஒரு இடத்துல நம்ம பேசுறதுக்கோ ஏதோ தூண்டப்படுறோம்னா அந்த இடத்த நீங்க அவாய்ட் பண்ணுங்க. நம்மளை சுத்தி எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற ஒரு சர்க்கிளை தான் நம்ம எப்பவுமே ஃபார்ம் பண்ணி வச்சுக்கணும். அதை விட்டுட்டு நீங்க வந்து எப்பாவது இந்த பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பாட்டிங்க தான் இருக்கும், அதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கூடிக்கிட்டு அந்த ஊருக்குள்ள அவங்கதான் என்ன சொல்லுவாங்க, தினத்தந்தி எல்லாமே அவங்கதான், நியூஸ் இதெல்லாம். அத உட்கார்ந்துகிட்டு என்ன பண்ண முக்கியமா ஊர் கும்பல் தான் பேசிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்கள பத்தி இவங்களை பத்தி அவங்களை பத்தி இவங்களை பத்தின்றதான் பேசிட்டு இருப்பாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா அது அவங்களுக்கு வேற பொறுப்பு இல்லாம இருந்துச்சு அன்னைக்கு. ஆனா நம்ம எல்லாம் படிச்சு இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கும் இந்த புரணி பேசுற அந்த குணம் இருந்ததுன்னா நம்ம சுத்தி அந்த ஒரு சர்க்கிள் ஆஃப் பீப்புள்ஸ் ஒன்லி நம்மள இதா, நீங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாம அதை காதுலயே வாங்காம நீங்க ஒரு தடவை உங்க பேசும்போது நீங்க விலகினீங்கன்னா உங்ககிட்ட அவங்க பேச்சு பேசவே வரமாட்டாங்க எதுவுமே. சோ நம்ம வந்து நம்மளை தற்காத்துக்கணும் அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து நிறைய இடத்துல நம்ம வந்து அடிமைகளா இருக்கிற இடம் கேட்டீங்கன்னா, அன்னைக்கு மாயமானால ஒரு சீதைக்கும் ராமனுக்கும்
இதுக்கு பிரச்சனைனா இன்னைக்கு அந்த மாயமான்களாக நம்ம சுத்தி இருக்கிறது எதெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊடகம். நிறைய இந்த மாதிரி புரணி பேசு, டிவி, அதுக்கப்புறம் என்ன சொல்றது, செல்லு, இந்த மாதிரி சுத்தி இருக்கிற இதெல்லாம் நம்மளோட தகுதிகளை நம்ம உயர்வா இருக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும். அதை நம்ம கஷ்டப்படுத்திக்கிட்ட இதில் நம்மளே இது பண்ணிக்கணும். சோ இன்னைக்கு இருக்கிற பெண்கள் ஆகட்டும், குழந்தைகளே ஆகட்டும், வீட்டுல அத்தனை பேரும் எதுக்கு அடிமையா நிக்கிறாங்கன்னா அந்த டிவில, சீரியல்ல, இந்த என்ன சொல்றது, செல்லுல, இப்படி நிறைய மாயமான்கள் நம்மை வேட்டையாடி கொண்டிருக்கிறது. அதான் போன வாரம் சொன்ன இல்லையா, நமக்கு கிடைச்சிருக்கிறது அரிதான் கிடைச்சிருக்க ஒரு இது. எத்தனையோ நூற்றாண்டுகள் போராட்டத்திற்கு பின் கிடைக்கப்பட்ட ஒரு ஒரு சுதந்திரம், ஒரு இது. அந்த இடத்துல நான் என்ன மேன்மைப்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணுமே தவிர நான் என்ன தாழ்த்திக்க கூடாது. அதே இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த ஒரு பொண்ணு 4 பேரால பாதிக்கப்பட்டு ட்ரெயின்ல இருந்து தூக்கி வீசிட்டு அந்த குழந்தை எப்படி திரும்ப அவங்களோட ஒரு கால் போயிடுச்சு, 2 காலும் போயிடும்னு சொல்லிட்டாங்க. அந்த 2 காலும் போகிறதுக்கு அனஸ்தீசியா இல்ல அப்படின்னு சொன்ன போதும், ஒரு நாள் ஃபுல்லா நான் அந்த வலியோட படுத்திருக்கேன், எனக்கு வலியை என்னால சகிக்க முடியும், நீங்க அனஸ்தீசியா இல்லைனாலும் கால் எடுங்க, இல்லைன்னா நாளைக்கு நீங்க அது வரும்போது கொடுக்கும்போது 2 காலம் எனக்கு எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துரும்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அப்படியே இருந்து, அதுக்கப்புறம் அனஸ்தீசியா கொடுத்த 3 நாள் கழிச்சுதான் அந்த குழந்தை தூங்கி எழுந்து பார்த்துருக்க அந்த பொண்ணுக்கு. அப்பவும் அவங்க மாமா சொல்லியிருக்காரு, என்ன ஒரு கால் போயிடுச்சுன்னு கவலைப்படுறியா, படாத, ஒரு கால் இருக்குல்ல, இந்த ஒரு கால்ல உன்னால இமயமலை ஏற முடியும், போலாம் அப்படின்னு கேட்கிறாரு. சிகரம் தொட முடியுமா அப்படின்னு. என்ன கிண்டல் பண்றீங்களான்னு கேட்டா. அது இப்போ 2011 நடந்துச்சு, மார்ச் மாசம். 2013 மேல அந்த சொல், அந்த மாமா கொடுத்த அந்த நம்பிக்கை சொல் அவளை சிகரம் அடிச்சிச்சு. 13 மே மாசம் சோ ஒரு கால் போதும் சிகரம் ஏறுவது. சோ அந்த அளவு நம்ம ஒருத்தரை உயர்த்தறதுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் இருக்கணுமே தவிர, அவர்கள் எந்த விதத்திலயாவது நீங்க அப்படியே உடைஞ்சு போய் நொறுங்கி போயிருக்கவங்கள தூக்கி விடுற வார்த்தைகளா இருக்கணுமே தவிர, அது அவங்களை இன்னும் பூமியில அழுந்தி அவங்கள இது பண்ற ஒரு வார்த்தைக்கு தான் நம்ம சொல்லக்கூடாது. சோ அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தான் இது. நமக்கு இந்த வாழ்த்துக்கள் நம்ம சுத்தி இருக்கிற இதுல உண்மையாவே இந்த மாதிரி படங்களோ இதுகளோ நம்ம போய் பாக்குறதுனாலதானே அவங்களுக்கு அந்த மாதிரி எடுக்கணும்னு தோணும். சோ அவாய்ட் பண்ணணும் எல்லாத்தையும். இந்த மாதிரி எல்லாம் ஏன் போய் இன்னும் இப்படி எடுக்கிறது, நம்ம கமர்ஷியலா இது பண்றதுக்கு நம்ம போய் பார்த்துட்டு புலம்புறோம். ஐயோ நான் சொல்லிட்டேன், இனிமே அந்த மாதிரி பண்ணலாம், எனக்கு கூப்பிடாதீங்கப்பா ப்ளீஸ், எனக்கு அங்க உட்கார எவ்வளவு நேரம் கண்ணு மூடிட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கு, அது காதுல கேக்குதே எனக்கு, அதனால போகக்கூடாதுன்னு முடிவோ பண்ணிடுச்சு. அதனால வேண்டாம், இது எல்லாத்தையும் நல்லதையே நமக்குள்ள செலுத்தி நல்லதுக்குள்ளேயே நம்ம இருந்து நல்ல வார்த்தைகளை நல்ல சொற்களை சொல்லி இந்த உலகத்தை உயர்த்துக்கு என் குடும்பம் ஏதாவது செய்ய முடியுமன்றதை மட்டும் பார்க்கணும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.